டெல்லியில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே கிடையாதுங்க. என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அட ஆமாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வீட்ல போயிட்டு ஸ்டே பண்ணதெல்லாம் இதுவரைக்கும் கிடையவே கிடையாதுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்களோட வீட்டுக்கு தான். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்க. அவங்க ஃபேமிலியும் எங்க ஃபேமிலியும் அவ்ளோ அப்படியே ஒரு செட் ஆயிட்டோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடிக்கடி போவோம், வருவோம். ஆனா நைட்டு ஸ்டே பண்ணது கிடையாது. அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்றனால நாள் நாங்க நைட்டு போயிட்டு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு பயங்கரமா தூங்கவே இல்ல. சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். விடியிற வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் காலைல எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அகைன் வந்து அவங்க பிரியாணி, சிக்கன் தொக்குலாம் பேக் பண்ணி குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு மதியம் தான் வீட்டுக்கே வந்தோங்க. ஸோ அந்த மாதிரி தான் சூப்பரா இருந்தது உண்மையாவே. அந்த டைம் போச்சுன்னா வராதுன்னு சொல்லிட்டு தூங்காம அப்படியே பேசிக்கிட்டே கலகலன்னு இருந்தோங்க. நல்லா இருந்தது. ஆல்ரெடி மினி விலாகா ஒரு சாங் வச்சு நான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டேங்க, பாருங்க. ஸோ இது வந்து மறுநாள் எடுத்தது தான். சூப்பரா வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. அகைன் வந்து டின்னருக்குமே ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது குளிருக்கு. ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டேங்க. இப்படிதான் இன்னைக்கு டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.